லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி அண்ட் இப்ராஹிம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களது ஸ்டார்ட் பண்ணோனே அந்த சீன் இருக்கும் தெரியுமா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற மாரி அண்ட் இவங்களோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாரி வந்து இவரோட அந்த துண்டுல வந்து டை பண்ணியிருப்பாங்க இல்லையா கல்யாணத்துல. அதுதான் வந்து இவங்க த்ரூ அவுட் அந்த கனெக்ஷனா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட்டிங் சீன் வந்து அப்படியே ஏதோ மூவில இருந்து எடுத்த மாரி அவ்ளோ அழகா வந்து இருக்கும். அவங்க அங்கருந்து அப்படி நடந்து வர மாரி காட்டியிருப்பாங்க. அவ்ளோ அங்கருந்தே விஷுவலி வந்து அது செம பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இவங்களோட அந்த கான்செப்ட் அதாவது அந்த கொரியோகிராஃபர் வந்து பயங்கரமா பிரிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கால தூக்குறப்போ கால்ல அந்த பீட்ஸ் மாரி போட்டிருப்பாங்க. அத அவர் அப்படி பிச்சு அப்படி கீழ போடுவாரு. அண்ட் அதுக்கேத்த மாரி ஒரு மியூசிக்கும் வரும் அந்த இடத்துல. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இதுதான் த்ரூ அவுட் கான்செப்ட் அப்படிங்கிறதே போக போக தான் நமக்கு தெரிய வரும். அதாவது அந்த தோட வந்து அவர் கழட்டுவாரு. அதுவும் வாயில கழட்டி கரெக்ட்டா துப்புவாரு. அந்த டைமிங் தான் அதுல மெயின். வளையல கழட்டுறது, அந்த ஒட்டியானத்த கழட்டுறது, ஏன் தலையில போட்டிருக்க கிளிப்ப கூட விடாம வந்து அவர் கழட்டுவாரு. இது எல்லாமே வந்து அப்படியே அந்த ஸ்டெப்ஸோட ஸ்டெப்ஸா பண்றது. அண்ட் அதுக்கேத்த மாரி அங்கங்க அந்த மியூசிக் வைக்கிறது. ஸோ ஓவரால் செமையா இருந்தது. அண்ட் நடுவுல இந்த கேண்டில் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? கரெக்ட்டா அவங்க பேக் பெண்ட் பண்ணிட்டு அந்த கேண்டில வச்சிருப்பாங்க. இவரு உள்ள பூந்து அப்படியே வெளிய வந்து ஊதுற மாரி இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு கேண்டிலும் அதே மாரி அவர் வந்து அப்படி ஃபிளிப் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கப்போவே வந்து அந்த கேண்டில் அப்படியே ஊதி அணைப்பாரு. சைடுல பார்க்கறப்போ ஆஹா இன்னும் 2 கேண்டில் இருக்கேடா அதுக்கு என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க தான் லைட்டா மிஸ் பண்ணிருவாங்க. அவங்க அப்படி முடிய வச்சு இப்படி அத அணைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் இருந்திருக்கும் போல. ஆனா அது வந்து அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அது ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப கிளாஸியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது பார்க்கறதுக்கே. இதுல அவங்க பண்ண அந்த ஸ்டண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல கரெக்ட்டா இவரு ஜம்ப் பண்ணி அப்படி ஏறி அவங்களோட ஹிப்ல வந்து கால வச்சுட்டு அப்படி நிக்கிற மாரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து அப்படியே குதிச்சு இவர் மேல அப்படியே கால்ல ரெஸ்ட் ஆயி உட்கார்ற மாரி ஒண்ணு இருக்கும். அண்ட் அஞ்சலி கீழ படுத்திருக்கப்போ அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணி அப்படியே ஸ்பின் பண்ணி ஒரு புடிக்கிற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் நெறைய டான்ஸ் இருந்தது. அதுக்கேத்த மாரி ஸ்டண்ட்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்களுக்கும் ராக்கி பாய தான் வந்து குடுப்பாங்க. ஸோ ராக்கி பாய் வந்தோனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்ராஹிம் வந்து பயங்கர எமோஷனல் ஆயிருவாரு. எனக்கு இது வந்து நார்மல் ஸ்டேஜ் கிடையாது. இது வந்து எனக்கு லைஃப். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு டான்ஸ் மூலியமா தான் நான் ஹீல் பண்றேன். பிராக்டிஸ் மூலியமா தான் நான் ஹீல் பண்றேன். இதுதான் என்னோட ஹீலிங் அப்படின்னு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம ரக்ஷனு இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. அத நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்னுவாரு. என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா மீதி எரிஞ்சுகிட்டு இருக்க 2 கேண்டிலையும் போயிட்டு ஊதுவாரு. அது ஒரு மாரி அந்த டைம் பார்க்குறப்போ செம டைமிங் காமெடியா இருந்தது. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் செமையா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வெறும் 3 ஜோடி தாங்க ஆடுனாங்க. அண்ட் 3 பேருமே பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு யாரெல்லாம் ஆட போறாங்க அண்ட் அதுல எத்தனை பேர் டேஞ்சர் ஜோன் போறாங்க, யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.